ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அருமையாக அழைக்கப்பட்டு மற்றும் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது இரட்சகராக இருக்கின்ற கிறிஸ்து இயேசு நாமத்தினாலும் இந்த மாலை வேளையிலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இன்றைய நாளிலும் கூட அவருடைய உன்னதமான காரியங்களை இந்த இடத்திலிருந்து ஆராய்ச்சி செய்வதற்கு நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் மீது பாராட்டின கிருபைக்காக நாம் மீண்டுமாக நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவருக்கு நம் துதிகளை செலுத்தப்படுவோம். சாலமோன் எழுதின உன்னத பாட்டு, அதில் இருக்கக்கூடிய மறைபொருள்கள், அதில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தம், தேவன் அந்த புஸ்தகத்தை எதற்கு தன்னுடைய அந்த 66 புக்கில் ஒரு புக்கை அங்கீகரிச்சிருக்கார், அதனுடைய உள்ளான நோக்கம் என்ன அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம தொடர்ந்து தேவனுக்கு சித்தம் இருந்தால் ஒவ்வொரு வாரமும் பார்க்க போகிறோம். ஸோ சாலமோன் எழுதின உன்னத பாட்டு, இந்த ஒரு புக்கு நார்மலாகவே மற்ற கிறிஸ்தவர்களாகட்டும் பைபிள் படிக்க தெரிஞ்ச மற்ற யாராக இருந்தாலும் அதிகமாக இந்த புக்கை வந்து டச் பண்ண மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. கொஞ்சம் படிக்கும்போது நம்ம எல்லாமே ஆவிக்குரிய விஷயத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம படிக்க தயங்குறோம். ஸோ அநேகர் இதை வந்து படிக்கிறது இல்லை. அதில் விசேஷமாக பெயர் கிறிஸ்தவர்கள் இந்த புஸ்தகத்தை சுத்தமாக தொடர்றதே இல்லை. பட் நமக்கு ஒரு சிந்தனை, தேவன் 66 புஸ்தகம் வச்சுருக்கார் இல்லைங்களா? அதுக்கு மேலே மற்ற ஆர்சி சகோதரர்கள் மக்கபேர் 1 மக்கபேர் 2 ஒரு சில புக்கெல்லாம் வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ண தேவன் இந்த 66 புஸ்தகத்தில் ஏன் இந்த உன்னத பாட்டை வைக்கணும்? யாருமே படிக்கக்கூடாது, ரொம்ப வந்து படித்தா கஷ்டமாக இருக்கும், அவங்க வாழ்க்கையில் வந்து இது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறனாலையா? ஸோ இதை அநேகர் சிந்திக்கிறது இல்லை, ஸோ அதனால் படிக்கிறது இல்லை. ஸோ நம்ம வந்து சிந்திக்கிறதுக்காகவே பிறந்தவர்கள் இல்லைங்களா, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வேதத்தை ஆராய்ச்சி செய்து அதில் இருக்கக்கூடிய காரியங்களை படிக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு ஒரு சேலஞ்ச், இந்த புக்கில் தேவன் சொன்ன எல்லா விஷயமே கட்டாயமாக அவருடைய திட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். அவர் என்ன மனுஷன்கிட்ட எதிர்பார்க்கிறாரோ அதை வந்து தேவன் அவருடைய ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து பேசியிருப்பார் இல்லைங்களா? அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போய் நம்ம அந்த காரியங்களை படித்து, ஒரு சில வார்த்தைகள் வந்து படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கலாம், பட் இருந்தாலும் தேவன் கொடுத்துருக்கார் இல்லைங்களா? ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய விஷயத்தோடு தான் வந்து கம்பேர் பண்ணணும். அது மாத்திரம் இல்லை, தேவனே சொல்லியிருக்கார், சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக தான் இருக்கும். ஸோ நாம் பார்க்கிற கண்ணோட்டம் தான் ஒரு வசனத்தில் தேவனுடைய திட்டத்தை வந்து நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த சாலமோன் எழுதின உன்னத பாட்டு, இந்த ஒரு புக்கோட ஸ்டைல் எப்படின்னு கேட்டிங்கன்னா பேர்லேயே இருக்கு பாட்டு. ஸோ ஒரு 2 பேர், அதாவது ஒரு சகோதரன் ஒரு சகோதரி, எப்படி எடுத்துக்கலாம்னா புரிகிற மாதிரி ஒரு கணவன் மனைவி ஆக போகிறவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பந்தத்தை வந்து ஒரு பாடலாக பாடினா எப்படி இருக்குங்க? நமக்கு தெரியும், டூயட் சாங் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம உலக பிரகாரமாக. ஸோ அந்த வடிவில் தான் இந்த ஒரு புக் இருக்குது. அப்போ இந்த புக்கில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்னென்னா, இதை வந்து மணவாளன் பாடுறாரா இந்த வசனத்தை, இல்லை மணவாட்டி பாடுறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் நம்ம நிறையா விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி ஒரு சில வசனங்கள் தான் கஷ்டமாக இருக்கும், அதை நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம். ரெண்டாவது ஒரு காரியம், பாட்டில் எப்படி இருக்குங்க? ஒரு பாட்டு எப்படி இருக்கும்? நம்ம நிறைய சொல்லுவோம், உள்ளத்தில் இருக்கிற ஒரு அப்படியே பொங்கி வெளியே வரக்கூடிய விஷயந்தான் முன்னாடியே சப்ஜெக்டில் படிச்சிருக்கோம். ஒருத்தர் வந்து பாட்டாக பாடுவாங்க அப்படின்னா, சாதாரண பாட்டு அப்படின்னா உன்னத பாட்டு எப்படி இருக்குங்க? ஸோ வந்து நம்மளால் இமேஜின் பண்ண முடியாது, நம்ம மூளைக்கு எட்டாது. அந்த மாதிரி தான் தேவன் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து எப்படி அந்த ஒரு புக்கில் இருக்காருங்க நம்ம பார்க்கலாம். அவர் நம்ம மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, இதை நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வகையான பாடங்கள் வந்து எந்த மாதிரி பாடம்னு நம்ம சொல்லிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிழலும் பொருளும் அப்படியே படித்து கம்பேர் பண்ணுற சப்ஜெக்டு, இல்லை ஒரு நம்ம வெள்ளிக்கிழமையில் பார்க்குற மாதிரி ஒரு ப்ராஃபஸி எடுத்து கடைசி காலத்தில் நடக்கிற விஷயம், இந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் இல்லை. இந்த ஒரு புக்கில் 2 பேர் பேசிப்பாங்க, அந்த 2 பேருக்கு
நடுவில் இருக்கிற அந்த மனநிலைமை எப்படி இருக்கிறது புக்கு வந்து சொல்லும். இந்த புக்குக்குள்ள நம்ம இருக்கோமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த புக்கில் நம்ம இருக்கோமா? சரி, இந்த சாலமோன் எழுதின உன்னத பாட்டுக்கு ஒரு சில பேர்கள் வந்து கொடுத்துருக்காங்க வேதத்தில். அதாவது ஹீப்ரூலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டகிள்ஸ் ஆஃப் கேண்டகிள், அதாவது பாடல்களின் தொகுப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஒரு சில இங்கிலீஷ் பைபிளில் சாங்ஸ் ஆஃப் சாலமோன் இருக்கும், ஒரு சில புக்கில் சாங்ஸ் ஆஃப் சாங்ஸ் இருக்கும். சாங்ஸ் ஆஃப் சாங்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம பைபிளில் வேற எங்கேயாவது படிச்சிருக்கோங்களா? அதே மாதிரி ஹோலி ஆஃப் ஹோலி, த மோஸ்ட் ஹோலி அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு, அதை விட மேலான விஷயத்தை தான் அப்படி டபுள் வேர்டு போடுவாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுவார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப முக்கியம். அப்ப இந்த உன்னத பாட்டு நிறைய பாடல்கள் வேதத்தில் இருக்கு, பட் இருந்தாலும் இந்த உன்னத பாட்டு சாங்ஸ் ஆஃப் சாங்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு புக் அப்படிங்கிறத தேவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து புரிய வைக்க போறார். ஸோ இந்த சிம்பிள் பார்த்தாவே தெரியும், ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ இது யார் எழுதுனாங்க, யார் யாரை பார்த்து எழுதுனாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த புக்கு வந்து நமக்கு என்ன சொல்ல போகுதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, இந்த புக்கை எழுதினவர் யார்? சாங்ஸ் ஆஃப் சாலமோன். இது ஒரு கேள்வியா? சாலமோன் தான் எழுதியிருக்கார். சரி, சாலமோன் இந்த புஸ்தகத்தை எப்போ எழுதியிருப்பார்? எல்லா லைஃப்பும் அனுபவிச்சு முடிச்சு பிரசங்கியெல்லாம் எழுதிட்டு எல்லாம் மாயை சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவாரா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா சாலமோனோட பின்னாடி இருக்கிற லைஃப் வந்து கொஞ்சம் தேவனுக்கு பிரியமில்லாத மாதிரி இருந்துருச்சு. அப்போ இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. சாலமோன் வந்து தன்னுடைய உள்ளத்தின் அந்த ஒரு ஆழம், உள்ளத்தில் இருக்கிற அந்த ஒரு மனசை வந்து ஊற்றி இருப்பார் இந்த புக்கில், ஒரு வர்ணனையோடு எழுதியிருப்பார். அப்படின்னா சாலமோன் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்த காலத்தில், அவர் தேவனோட ஐக்கியமாக இருந்த டைமில் அவர் நேசித்த ஒரு மணவாட்டி, ஒரு பெண்ணை குறித்து அவர் பாடினது தான் இந்த சாலமோனின் உன்னத பாட்டு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பார்க்கலாம் பாருங்க. ஸோ எந்த காலத்தில் எழுதியிருப்பார் சாலமோன்கிறதே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ யார் அந்த பெண்மணி? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? சூலமித்தியால். யார் அந்த சூலமித்தியால்? ஸோ இதற்கு குறித்த ஆராய்ச்சியை வந்து நிறையா பண்ணி பார்த்தும் விடை இல்லை, கரெக்டான விடை இல்லை. சொல்லப்போனால் சூலமித்தியால் யாருங்கிறதுக்கு விடை இருந்து கரெக்டாக இல்லை. பட் நம்மளுடைய சகோதரர்கள் நிறைய பேர், உதாரணத்துக்கு ஆண்டன் ஃப்ரே அப்படிங்கிற ஒரு பிரதர் வந்து கமெண்ட்ரியில் என்ன கொடுத்துருக்காருன்னா, இந்த சூலமித்தியால் யாராக இருக்கணும் அதுக்கு ஒரு சில வசனம் கொடுக்குறாரு. ஸோ இந்த சகோதரியை தான் சாலமோன் நேசிச்சிருக்கணும். சாலமோன் அந்த சகோதரிக்காக பாடுற பாட்டு, அந்த சகோதரி சாலமோனுக்காக பாடுற மாதிரியான ஒரு பாட்டு தான் இந்த உன்னத பாட்டு. ஸோ அந்த சகோதரி யாருன்னு பார்த்துலாங்களா? ஸோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்த்துடலாம். ஸோ இந்த பாட்டில் வேற என்னென்னலாம் இருக்கு? 2 லைன் வந்து நம்ம நேற்று கூட பண்ணியிருப்போம், இல்லை ஒரு கன்வென்ஷனில் பண்ணியிருப்போம். 2 லைன் சகோதரர்கள் பாடுவாங்க, 2 லைன் சகோதரிகள் பாடுவாங்க. ஸோ இதே தான், இதுதான் வந்து ஒரு டூயட் மாதிரி, ஒரு 2 பேரும் 2 இனத்தவரும் பாடுற மாதிரியான ஒரு பாடல். இதே அந்த சாலமோன் பாடின உன்னத பாட்டில் இருக்கு. சாலமோன் ஒரு சில வார்த்தைகள் தான் நேசிக்கிற அந்த சகோதரி குறித்து அன்பா பேசுவார். அந்த அம்மா விட்டு கொடுக்காது. இல்லை இல்லை, என் நேசர் எப்பேற்பட்டவர் தெரியுங்களா அப்படின்னு அவங்க ஒரு 4 லைன் பாடுவாங்க. ஸோ இப்படி ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு போகிறது தான் இந்த உன்னத பாட்டு. பட் இதற்குள்ள நம்ம ஒளிஞ்சிருக்கோம், அதை இப்போ வெளியெடுக்கலாம், படிக்கலாம். யாரை வந்து வர்ணிச்சு சாலமோன் எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். இஸ்ரேலின் எல்லையில் எல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாகை கண்டு அவளை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த பெண் வெகு அழகாய் இருந்தாள். அவள் ராஜாவுக்கு உதவியாய் இருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. சோ தாவீது தன் வயசான ஒரு காலத்துல தாவீதை வந்து பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு நர்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா தேசத்திலையும் போய் சுற்றி ஒரு அழகான ஒரு பெண்மணியை வந்து கூட்டிட்டு வராங்க. ஸோ அவங்களுடைய பேர் தான் வந்து சூனேம் ஊராளாகிய அபிஷாக். பின்னாடி இந்த ஒரு சகோதரியை தான் வந்து சாலமோன் மேரேஜ் பண்ணியிருக்கணும், அல்லது அவர் வந்து ரொம்ப நேசிச்சிருக்கணும்.
இவர்களை பார்த்து தான் இந்த பாட்டு அவர் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறது நிறைய சகோதரருடைய கருத்து. இதுக்கு வந்து எக்ஸாக்டா ப்ரூஃப் இல்லை நமக்கு. பட் ஆனால் சூனேம் ஊரால் வந்து இந்த அபிஷாக் தான் அப்படிங்கிறத ஊர்ஜிதமா நிறைய கமெண்டேட்டர்ஸ் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. எப்படி தாவீது கூட தானே இவங்க இருந்திருக்காங்க, எப்படி இவங்க வந்து சாலமோன் பின்னாடி மேரேஜ் பண்ணிக்கிறதா நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா அதுக்கு தான் அந்த வசனம் இருக்கு. சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை கண்டு ராஜானத்தில் கொண்டு வந்தாங்க தாவீது கிட்ட. பட் தாவீதுக்கு கடைசி காலத்துல என்ன பணிவிடை பண்ண முடியும் இல்லைங்களா? நம்ம வீட்டில் ஒரு தாத்தா இருந்தா என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி என்ன பணிவிடை பண்ண முடியுமோ அந்த பணிவிடை தான் பண்றாங்க. ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பந்தம் வந்து இல்லைங்கிறது வசனம் கிளியரா இருக்கு. சரி, இவங்களை எப்படி சாலமோன் பின்னாடி வந்து மேரேஜ் பண்ணியிருக்கலாம்? அதுக்கு தான் வசனம் இருக்காங்க போது தான் இன்னொரு வசனம் நீங்க படிக்க வேணாம், நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு டைம் வந்து சாலமோனோட அம்மா யாருங்க, பத்சேபால் வந்து கேட்குறாங்க, இந்த சூனேம் ஊராளாக அபிஷாக்கை வந்து உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா அப்படிங்கும்போது சாலமோன் அதோனியா நினைக்கிறேன், சாலமோன் வந்து கோவப்படுறாரு. எதுக்கு? அதுக்கு ராஜ்யத்தை என்ன பண்ணலாம், நீங்க கொடுத்துடலாம்ல, அவருக்கு பாருங்க இன்னும் 2 பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துடலாம்ல அப்படின்னு கோவப்படுறாரு. ஸோ இந்த ஒரு வசனத்தை வந்து ஒரு மையக்கருவா வைக்கிறாங்க. ஸோ சாலமோன் இந்த சகோதரி அதிகமாக நேசிச்சிருக்கணும், அது ஒரு பாயிண்ட். ஏன்னா நம்ம படிக்கும் போதே தெளிவாக படிச்சுக்கலாம், அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, தாவீது கூட கடைசி காலத்தில் இருந்தனால இந்த சகோதரியை வந்து வேற யாராவது மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ராஜ்யபாரம் அவங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2 கண்டிஷனும் சாலமோன் தான் பூர்த்தி பண்ணணும். ஏன்னா ராஜா தாவீது கூட இருந்தனால இவங்க தான் மேரேஜ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த அபிஷாக்கை பார்த்து சாலமோன் வர்ணிச்சு எழுதுனது தான் இந்த உன்னத பாட்டு. ரெவலேஷன் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சோ அங்க சாலமோன், இங்க சாலமோனிலும் பெரியவர். சோ இந்த உன்னத பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமா படிச்சுட்டு இதுக்கு பொருள்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா நிழலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நிழல்லாம் இல்லை இதுக்கு. சாலமோன் ஏதோ ஒரு விஷயத்த தேவனுடைய சித்தத்தினால எழுதிட்டார். பட் எக்ஸாக்டா யாருக்கு தான் ஒரு தீர்க்க தரிசனமா பொருந்துன்னு கேட்டீங்கன்னா நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல. ஸோ இங்கேயும் ஒரு சாலமோன் இருக்கார், இங்கேயும் ஒரு சூனேம் ஊராள் அந்த ஒரு சகோதரி இருக்காங்க. ஸோ இவர்கள் 2 பேருக்கு இருக்கிற ஒரு பந்தம் இன்னும் நமக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா அன்பின் நிமித்தமா வரக்கூடிய ஒரு பந்தம் தான் இந்த புக் ஃபுல்லா இருக்கு. ஸோ அதான் வெளிப்படுத்தல் படிக்கிறோம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூற கடவோம், ஆட்டுக்குட்டியானவர் அதாவது சாலமோனிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்துவுடைய கல்யாணம் வந்தது. ஸோ அங்க சாலமோன், இங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து வர்ணிச்சு இந்த புக் ஃபுல்லா எழுதுறார், ஒருத்தங்களை குறிச்சு எழுதுறார். யாரை குறிச்சு எழுதியிருப்பார்? மணவாட்டி, சபை, நம்மளை குறிச்சு எழுதியிருக்க மாட்டாரா? ஒரு காரணம்லையாவது எழுதியிருப்பார் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த புக்குக்குள்ள ஒரு டெப்தான ஒரு ஸ்டடி, இன்னைக்கு ஒரு 4 வசனம் பார்க்கலாம். ஒரு டெப்தான ஸ்டடிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் செட்டை வந்து இந்த ஹால்குள்ள என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். வெளியிருந்து வந்திருப்போம், நிறைய சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம்தான். இதுல வந்து பயங்கரமா இருந்துச்சு, 2 வெடிகுண்டு போச்சு, 3ஆம் உலக போர் வருது, இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நம்ம மனதளவுல புரிஞ்சுக்கணும் கிறிஸ்து நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் இந்த உலகத்துல மற்ற எல்லாரும் காட்டிலும் அப்படிங்கிறத நம்ம மனசை என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு யாருமே இல்லை, என்ன பிரதர் இத்தனை பேர் உட்காந்துருக்க யாருமே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஃபேமிலியில், இந்த ஃபேமிலி விட்டுருங்க, நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி, அதனால இதை விட்டுடலாம். நமக்கு நம்ம ஃபேமிலி இல்லை, நம்ம அம்மா அப்பா தங்கச்சி அண்ணா யாராக இருந்தாலும் எல்லாம் இறந்துட்டாங்க, நம்ம மட்டும் தனியாக இருக்கோம். இப்போ இந்த உலகத்தில் நேற்று தான் இறந்துருக்காங்க அப்படியே வச்சுக்கோங்க, நம்ம மட்டும் தனியாக இருக்கோம். மறைக்கக்கூடாது, எனக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லாருக்கும். ஸோ யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம், தனியாக இருக்கோம் நம்ம வீட்டில். பட் நம்ம வந்து பைபிள் நிறைய படித்து கிறிஸ்துவோட போய் சேரணுங்கிற ஒரு ஓட்டத்துலையும் கொஞ்சம் வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய ஒரே நோக்கம் என்னவா இருக்கும்? எல்லாமே போயிடுச்சு, சின்ன சின்ன உலக பிரகாரம் பந்தம் போயிடுச்சு. நான் உங்களுக்காக தான் இவ்வளோ வருஷமா சத்தியத்தில் ஓடிட்டு இருக்கேன், ஓரளவுக்கு தேவனுடைய ஒரு திட்டத்தில். நீங்க சீக்கிரம் நீங்க வந்துட்டீங்க, நீங்க வெளிப்படுற டைமுக்குள்ள நான் உங்களோட வந்து சேரணும். தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, என்னை வந்து கூட்டிட்டு போயிருங்க, என்னால் இருக்க முடியல. ஸோ இந்த பந்தம் இப்போ நம்ம யாரை மாறிட்டோம்னா இயேசு கிறிஸ்துவுடைய மனைவி
மணவாட்டி ஆக போற ஒரு சபை. இப்ப நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நிச்சயமாயிருச்சு. நம்ம வீட்டுல யாருமே இல்லை. இப்ப நாம் நம்முடைய கணவனை என்ன பண்ணும், சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போயிருங்க, என்னால டார்ச்சர் தாங்க முடியல, இந்த கண்டிஷன் தான் இந்த உலகம். ஸோ இந்த ஒரு ஆங்கிள் இப்ப இந்த ஹாலில் நம்ம உட்காரலாம், நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறதுல. இப்ப இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து என்னென்னலாம் சொல்றார். வீட்டில் ஒரு கணவன் மனைவி எப்படி பேசிக்குவாங்க சந்தோஷமா இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள், சந்தோஷமா இருக்கும்போதுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் சிரிக்கிறீங்களே. ஸோ அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் வந்து இப்ப கிறிஸ்து நம்மளை பார்த்து பேச போறார். ஸோ நாம் தான் அந்த சகோதரிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பராமரித்த அந்த சபைகளை, கொரிந்து சபையில அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்துட்டார். நான் இங்க வந்து ஊழியம் பண்ணி உங்க எல்லாரையும் மீட்டு கொடுத்தது, நீங்க எல்லாம் ஒரு கற்புள்ள கன்னிகையா இருக்கணும், இந்த உலகத்தோட கரை பெற்றக்கூடாது. கிறிஸ்து வந்துட்டார் ஆல்மோஸ்ட். அவர் வாழ்ந்த காலத்துல அவங்கள ஃபீல் பண்றாங்க, அவரோட நம்ம போய் சேர போறோம். அதனால நான் வைராக்கியமா இருக்கேன், நீங்களும் ஒரு பக்தி வைராக்கியமா இருங்கன்னு என்கரேஜ் பண்ணார். இப்போ பிக்சர் கிளியர் ஆயிடுச்சு இல்லைங்களா? சாலமோன் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாகவும், சாலமோன் நேசித்து, இன்னும் சொல்ல போனா நல்லா உருகி ரொம்ப அன்பு செலுத்தி அன்பை கொட்டி எழுதின அந்த சகோதரி சூனேம் ஊராளாகிய அபிஷாக் அப்படிங்கிறது ஒரு அனுமானம். ஸோ இங்க சூனேம் ஊரால் ஈக்குவல் டு நம்ம சபை. இப்போ நமக்கு யாருமே இல்லை, எல்லாம் செத்து போயிட்டாங்க நேற்று நைட்டு இல்லைங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கெதி அப்படின்னு இருக்கும்போது, அவர் ஒரு வார்த்தை ஏதாவது சொன்னாருன்னா நமக்கு எப்படி இருக்குங்க? ஏன்னா அது ரியலாக நடந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா எப்படி இருக்கும்? நமக்கு உடம்புலாம் புல்லரிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்குள்ள எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நம்ம அந்த மைண்ட் என்ன பண்ணோம்னா இப்போ அடாப்ட் பண்ணாதான், ஒரு வார்த்தைனால ஒரு வார்த்தை அவர் சொல்றது நம்ம நெஞ்சில் போய் அப்படி டச் பண்ணும். இதுதான் வந்து இந்த உன்னத பாட்டு. ஸோ இதுதான் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சபையும் தான் இங்க மணவாளனும் மணவாட்டியும். நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து என்னெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? புக்குக்குள்ள போக வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இந்த உலகத்தை எல்லாம் வெறுத்துட்டு எனக்காகவே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நான் மட்டும் உங்க கூட பேசலைன்னா நீங்க செத்துருவீங்க. இதெல்லாம் அவர் சொல்லுவாரா? சொல்றாரு. அது ஆச்சரியம் நம்மளை பார்த்து, அது பெரிய ஆச்சரியம். ஸோ இயேசு கிறிஸ்து தான் நேசிக்கிற தன்னுடைய மணவாட்டி கிட்ட அவர் எவ்வளவு அன்பா பேசுறார் பாருங்க. தேவன் இப்ப கூட யோசிச்ச ஒரு விஷயம் தான். தேவன் என்னென்னமோ சொல்லி பார்த்தார் ஜனங்களுக்கு புரிய வைக்க. இயேசு கிறிஸ்து உவமையா சொன்னார். அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்த, பரவாயில்ல என்னுடைய வேதத்தை ஒரு சிலர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தவறா பேசினாலும் பரவாயில்ல, பட் என்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் நேசிக்கிற உண்மையான சபைக்கும் இருக்கிற பந்தம் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாவே வசனங்கள் எழுதுறார். முத்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுறார். யாரும் படிக்கவே மாட்டாங்க, ஆனா நம்ம படிக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா அதெல்லாம் ஆவிக்குரிய நோக்கத்துல தேவனுடைய அந்த ஒரு பரிசுத்த ஆவியில இருக்கிற சிந்தனையில அந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஸோ போலாங்களா? முதல் வசனம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் பாடின உன்னத பாட்டு. ஸோ சாலமோன் பாடின உன்னத பாட்டு பாடியிருக்காரு சாலமோன். எவ்வளவு சந்தோஷமா பாடியிருப்பாருங்க. ஒரு பாட்டு, இப்ப நம்மளே டிராவல் பண்றோம், பஸ்ல கார்ல எல்லா இடத்துலயும் போறோம், திடீர்னு நம்மளே அறியாமே ஏதோ ஒரு பாட்டு, நம்ம அதிகமாக கிறிஸ்தவ பாடல்கள் கேட்டோம்னா கட்டாயமா அதான் வரும், ஒரு பாட்டு வரும் நம்ம ஹார்ட்ல இருந்து. ஏன் வருது? சந்தோஷம் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நம்ம அதைத்தான் திங்க் பண்ணிட்டே இருந்திருக்கிறோம் ரொம்ப நேரமா. கனவுல எல்லாம் பாட்டு பாடுவாங்க தெரியுங்களா? பாடி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏன் வருதுன்னா நம்ம அதைத்தான் திங்க் பண்றோம். அப்ப சாலமோன் அவர் ஒரு பெரிய ராஜா, இந்த டைம்லயே ஆல்மோஸ்ட் கிங் ஆயிட்டார். ராஜா அவர் நிறைய காரியங்கள் பண்ண போறார், அவருக்கு நிறைய சொத்து இருக்கு, அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். பட் ஆனாலும் அந்த தனி மனிதன் தான் நேசிக்கிற ஒருத்தங்களுக்காக டைம் ஒதுக்கி அவருடைய மனக்குமுறல், சந்தோஷமான குமுறலை அப்படி ஒரு பிளாஸ்ட் பண்றாரு வெளியே. நான் பாடுறேன் பாட்டு அப்படிங்கிறாரு.
ஸோ சாலமோன் எவ்வளோ பாட்டு பாடியிருக்காருங்க, நம்ம படிச்சிருக்கோம். சரி, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, வேதத்தில் யார் யாரெல்லாம் பாட்டு பாடியிருக்காங்க? தாவீது பாடியிருக்காரு. நான் ஒரு 2 தான் போட்டிருக்கேன், நீங்கள் நிறையா சொல்லுங்க அடிஷனலாக. தாவீது, மோசே பாடியிருக்காரு, ஆசாப். சரி, சங்கீதமெல்லாம் விட்டுருங்க, சங்கீதத்தில் நிறைய பேர் பாடியிருக்காங்க. அதை தவிர மிரியாம் பாடியிருக்காங்க, டான்ஸே ஆடியிருக்காங்க. வேற தெபோரால். ஸோ இந்த தெபோராக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ 2 தான் நான் இன்னைக்கு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஒன்று யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் மோசேவும் இஸ்ரேல் ஜனங்களும் கர்த்தர் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாட்டு பாடுறாங்க. அப்புறம் ஜட்ஜஸ்லாம் 5ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகளில் தெபோரால் ஒரு பாட்டு பாடுறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தாவீது பாடியிருக்கார், எசேக்கியா ராஜா, நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டெல்லாம் விட இந்த உன்னத பாட்டு இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு நம்ம எப்படி விட்னஸ் பண்ண முடியும்? இப்போ சப்ஜெக்ட் எடுக்கிறதுனால உன்னத பாட்டு தான் பெஸ்ட், இதை விட வேற எதுவும் பெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படின்னா ஏதோ ஒரு பெஸ்ட் இருக்கு இந்த உன்னத பாட்டில், அதை நம்ம வெளியெடுக்கணும். அதுதான் சாலமோன் பாடின உன்னத பாட்டு. என்ன பெஸ்டா இருக்கும் திங்க் பண்ணலாம். நம்ம முன்னாடியே சொன்னதுதான், இது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பாடம் தான். நம்ம ஃபீல் பண்ணா தேவன் நமக்குள்ள ஃபீல் பண்ணுவார். நம்ம ஃபீல் பண்ணல அப்படின்னா தேவனும் கிறிஸ்துவும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா பைபிள் இவ்வளவு பேர் பாடியிருக்காங்களே, இந்த பாட்டெல்லாம் விட இந்த சாலமோன் பாடின உன்னத பாட்டுக்கு என்ன சிறப்பு? சரி, அவர் எவ்வளவு பாடினாருன்னு பார்த்துடலாங்களா? 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான், அவனுடைய பாட்டுகள் 1005. சோ சாலமோன் 3000 நீதிமொழிகள் சொல்லியிருக்காரு, அவருடைய பாட்டுக்கள் 1005. ஸோ இதுல ஒரு வகையான பாடலாக தான் இந்த உன்னத பாட்டு இருந்திருக்கணும் கட்டாயமா. அப்படின்னா என்ன ஸ்பெஷல் இந்த புக்ல? ஏன்னா இன்னைக்கு வேற இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்குறோம். என்ன ஸ்பெஷல்? மற்ற எல்லா பாட்டு இருக்கே, தாவீதை விடவா எவ்வளோ சாங் பாடியிருக்காரு தேவனுக்காக. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ என்னன்னா, நிறைய பேர் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. பட் அதெல்லாம் தேவனுடைய பகுதியில் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். பட் இந்த உன்னத பாட்டில் என்ன இருக்கு தெரியுங்களா? தேவனுடைய திட்டம் ஃபுல்லா இருக்கு. இயேசு கிறிஸ்துவோட செகண்ட் கம்மிங் இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் வசனம் இருக்கு. அவர் மலைகள் மேல் துள்ளி குதிச்சு மான் போல வராருன்னு இருக்கு 2ஆம் அதிகாரத்துல. ஸோ இப்போ ராஜ்யத்தை உடைக்கிறார், உன்னத பாட்டில் இருக்கு. திரள் கூட்டம் பிரிய போகுது, உன்னத பாட்டில் இருக்கு. அவர் ராஜரீகம் பண்றார், உன்னத பாட்டில் இருக்கு. அவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கார், அது உன்னத பாட்டில் இருக்கு. ஸோ தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டத்தையும் பாட்டா இந்த உன்னத பாட்டு சொல்லுது நமக்கு. ஸோ அதுல விசேஷமா என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய சபை மேல வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பு. இந்த பாட்டு கூட பத்தாது சொல்ல போனா, இதை விட வச்சிருப்பாரு. பட் நமக்கு பைபிள்ல சொல்லப்பட்ட பாடல்கள்லயே பாட்டுல இயேசு கிறிஸ்துவோட அன்பை வெளிப்படுத்தின ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு தான் உன்னத பாட்டு. வார்த்தைகளே பாருங்களேன் இருக்கு. நம்ம இங்க கண்டக்ட் பண்ணும்போது சகோதரர்களும் எப்படி சொல்லுவாங்க, நம்முடைய பிதாவாகிய தேவன் இன்னைக்கு அவருடைய உன்னதமான சத்தியங்களை நம்முடைய சகோதரர் மூலமா கொடுத்தார். ஏன் உன்னதம் சொல்றோம்? சத்தியத்தை கொடுத்தாருங்க வேண்டித்தானே. ஸோ அப்படின்னா இது எங்கேயுமே கிடைக்காது, அவ்வளோ பெரிய டாக்டரின். அப்போ உன்னதமான ஒரு சத்தியன்றோம். ஏன்னா மற்ற சபைகள்ல இந்த மாதிரி டாக்டரின் இல்லை. அப்போ உன்னத பாட்டுன்னு தேவன் வச்சிருக்காருன்னா, அவர் தன் வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சாலமோன் பண்ணதான். அதுல விசேஷம் இயேசு கிறிஸ்து நம்ம மேல சொல்ல போனா உருகி உருகி அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த புக்ல இருந்து வெளியெடுக்கலாம். சொன்னா அப்படியே கண்ணீர் வந்துடும் நமக்குலாம், அந்த அளவுக்கு அவர் நம்மளை நேசிக்கிறார். பட் இந்த சப்ஜெக்ட் சீரீஸ்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோம் அவர் அன்புல. 2 பேர் இருக்காங்க, ஒரு என்கேஜ்மெண்ட் ஆன ஒரு சகோதரனும் ஒரு சகோதரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பந்தம் எப்படி இருக்கும்? உலக பிரகாரமா எடுத்துக்கோங்க. ஸோ என்னதான் மேரேஜ் ஆகலைன்னா கூட அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்சனால சொல்றேன். ஸோ இந்த பந்தம் கிறிஸ்து நம்மளை என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு போயிட்டாரு 1ஆம் வருகையில். இப்போ மேலே இருக்காரு, 2ஆம் வருகையில் பிரசன்ஸ்ல இருக்காரு. இப்போ நம்ம
அவர் கொடுத்த ரிங்கை மாட்டிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கோம், சத்தியத்தை வாங்கிட்டு 10 வெள்ளிக்காசு தொலைல வச்சிருக்கோம். பட் இப்ப அவர் நம்ம கூட ஏதாவது பேசுவாரா? ஒரு போனோ ஒரு மிஸ்ட் காலோ வருமா? எதிர்பார்ப்புமா இல்லையா? சோ இந்த மாதிரியான அந்த ஒரு இது புரிஞ்சுக்கிருக்காங்க. இந்த மாதிரியான அன்பு இயேசு கிறிஸ்து நம்ம மேல வச்சிருக்காரு. அதை இந்த ஒவ்வொரு வசனத்திலையும் நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்னா அப்படியே நூல் மாதிரி பிரிச்சு 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 பார்க்கலாம் அவர் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரு. நீங்க சொல்லுங்க, இல்ல நம்ம சொல்லலாம். சோ இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு? நீங்க ஒரு பாட்டு, நீங்கன்னே சொல்லக்கூடாது, நம்ம ஒரு பாட்டு பாடலாம் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை. சோ அவர் எங்களுக்காக உயிரே கொடுத்திருக்கார், நாங்க அவருக்காக என்ன பண்றோம்? உயிரை கொடுப்போம் அப்படின்னு தேவன் விசுவாசிக்கிறார் இல்லைங்களா? சோ இதுதான் சாலமோன் பாடின உன்னத பாட்டோடைய ஒரு பேஸ். சோ இதுல இருந்து அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனமுமே ஆவிக்குரிய அர்த்தத்துல எப்படி கிறிஸ்துவையும் சபையும் நமக்கு பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம படிக்கலாம். அடுத்து 2ஆம் வசனம் போலாங்களா? உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. சோ இது யாரு பேசிட்டு இருக்காங்க? இந்த வசனம் சபை கிறிஸ்துவ பார்த்து பாடுதா? கிறிஸ்து சபையை குறிச்சு பாடுறாரா? சபை which means நம்ம இயேசு கிறிஸ்துவ பார்த்து என்ன பண்றோம்? ஒரு பாட்டு பாடுறோம். என்ன பாடுறோமா? இயேசு கிறிஸ்து தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம். உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. சோ ஒரு சாதாரண ஒரு கேள்வி, ஒரு சின்ன குழந்தை இருக்கு, ஒரு அம்மா இருக்காங்க. இப்ப அந்த அம்மா தான் நேசிக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய வெளிப்பாடு என்ன? அதை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்? பாசம் ஒரு வார்த்தையில போச்சா? அவ்வளவுதானே. அதுக்கு முக்கியமா சகோதரிகள் தான் நிறைய சொல்லணும். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா உயிர், இன்னொரு வார்த்தை சொல்லலாம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ பத்தி நம்ம என்ன பாடுறோமா, அவர் நம்மளை இந்த மாதிரியான ஒரு முத்தம் செலுத்துவார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து நம்ம மேல வச்சிருக்கிற நேசம் ஒரு திராட்சை ரசம் இருக்கான், அதை காட்டிலும் இன்பமானது. சோ முதல்ல என்ன கண்டுபிடிக்கலாம்னா அவர் வாயின் முத்தங்கள் அப்படின்னு என்ன? இயேசு கிறிஸ்துவோட வாயிலிருந்து வர்றதுதான் முத்தம். சோ இப்ப நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து என்ன வரும்? கிருபையும் சத்தியம். சோ இயேசு கிறிஸ்து அதான் தனது சத்தியத்தின் மூலமாக நம்மை முத்தமிடுவாராக அப்படின்னு என்னன்னா அந்த குழந்தையும் அந்த தாயும் இணையறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து எங்க கூட இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றோம். அவர் சத்தியம் எங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கறத நம்ம உணரணும்னு சொல்லி பாட்டு பாடுறோம். பட் இப்ப நமக்கு அது பொருந்துமான்னு பாருங்க. அடுத்தது உமது நேசம், இயேசு கிறிஸ்து என் மேல வச்சிருக்கிற அன்பு சாதாரண ஒரு திராட்சை ரசத்தை பார்க்கலும் இன்பமானது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பாருங்க, ஒரு ஸ்லைட் போடுறேன். சோ அவர் தன் வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராகன்றது ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவோடைய உள்ளான ஒரு அன்பு. இயேசு கிறிஸ்துக்கு உள்ளான அன்பு இல்ல, அன்புனாவே எல்லாம் வந்துடும். சாதாரணமாவே எடுத்துக்கோங்களேன், ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு இருக்கிற பந்தம், அவங்க செலுத்தக்கூடிய அந்த ஒரு முத்தம் என்னன்னா, உன்னை நான் பார்த்துக்கிறேன், உனக்காக நான் இருக்கேன் அப்படிங்கறத ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு கொடுக்குற அஷூரன்ஸ். இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாருன்னா, எனக்காக நீங்க வந்துட்டீங்க, என்னுடைய அரவணைப்புல நீங்க கடைசி வரைக்கும் இருப்பீங்க, உங்க கூட நான் இருக்கேன். இந்த அஷூரன்ஸ் இந்த உலகத்துல வேற யாருக்கா கிடைக்குமா? என் சத்தியம் கூடயே இருக்கும் நம்மளை பார்த்து சொல்றாரு. கிடைக்குமா? கட்டாயமா கிடைக்காது. அதுதான் செகண்ட், ஃபர்கிவ்னஸ். நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம கூட ஒன்னா இருக்கிற அளவுக்கு நம்ம ஒரு பரிசுத்தவான்கள் இல்ல, நம்ம சுத்தவான்கள் இல்ல, ஆனாலும் அன்பு வச்சிருக்காரு, நம்முடைய பாவத்தை மன்னிச்சு. தேர்ட் ஒன் அவர் கொடுக்கிற கிருபை. ஃபோர்த் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபீல் பண்றோம், நம்ம தான் சொல்றோம் நீங்க எங்க கூடயே இருக்கணும் அப்படிங்கிறோம். நீங்க உங்க வாயில எங்களை முத்தம் கொடுங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்ம கூடயே இருக்கணும்ங்கிறது நம்மளுடைய ஒரு சிந்தையா இருக்கு சதா காலமும். நம்ம எல்லா டைம்லயும், நாட் ஓன்லி இந்த ஒரு ஹால்குள்ள மட்டும் இல்ல, நம்ம வேலைக்கு போறோம், வீட்டுக்கு போறோம்,
வீட்டில் பேசுகிறோம், வேலையில் பேசுகிறோம், வெளியே எங்காவது போகிறோம், மீட்டிங் போகிறோம், எங்காவது போகிறோம், எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்து என் கூடயே இருங்க அப்படின்னு நம்ம கேட்குறோமா? அதுதான் அந்த சிம்பாலிக்கலாக சொல்லியிருக்கு. அவருடைய வசனம், வாயிலிருந்து வரக்கூடிய வசனம் நம்ம கூட ஒட்டிகிட்டே இருக்கணும். ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா, அந்த வசனத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. இயேசு கிறிஸ்து நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு, அதுக்கெல்லாம் கம்பாரிசனே இல்லைங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. கம்பாரிசன் வேதத்துல லைட்டா கொடுத்துருக்கு. அந்த அன்பு திராட்சை ரசம் ஒன்று இருக்கான், அதை காட்டிலும் மேன்மை. திராட்சை ரசம் எதற்கு படிச்சிருக்கோம்? இது வரைக்கும் ஆசீர்வாதம் படிச்சிருக்கோம், பரிசுத்தாவிக்கு படிச்சிருக்கோம், சத்தியத்துக்கு படிச்சிருக்கோம். ஸோ இங்க நம்முடைய மூத்த சகோதரர் நம்ம கொடுக்குற ஒரு விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் கொடுக்கிற சத்தியம். பாருங்க, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சத்தியம் அவருடைய அன்பை காட்டிலும் விலை கம்மி. இந்த ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா, அவருடைய சத்தியம், இயேசு கிறிஸ்துவோட அன்பு, ரெண்டுல எது கொஞ்சம் பெருசுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய அன்பு. ஏன் இப்படி எழுதுறாரு தேவன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கதை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நம்ம வேணாம், சரி, நல்லா தேவனுடைய திட்டங்களை பேசக்கூடிய ஒரு சகோதரர் ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு புரியுற மாதிரி. அவர் சத்தியம் தான் பேசினார், பட் அவரு சொன்ன விஷயம் நல்லா நமக்கு புரியுது அப்படின்னா என்ன ஒரு காரணமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் தேவன், அப்புறம் நமக்குள்ள பரிசுத்தாவி இருக்கணும், மூணாவது நம்ம கவனிக்கணும், இதெல்லாமே இருக்கு. இதை தாண்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் யூஸ் பண்ற வார்த்தைகள், அவர் யூஸ் பண்ற அந்த நடைமுறைகள் நமக்கு புரியுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவோடைய நேசம் அப்படிங்கிறது அவர் நம்ம மேல காமிக்கிற அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு, அப்ரோச். அவர் கொடுக்கக்கூடிய சத்தியத்துடைய ஒரு அப்ரோச், அவர் கொடுக்கிற சத்தியத்தை காட்டிலும் ஒரு அரவணைப்பா கொடுக்கிறாரு இல்லைங்களா ஒவ்வொரு நாளும். அந்த அரவணைப்பு ரொம்ப பெருசு. ஸோ இப்போ மறுபடியும் படிக்கலாம். உன்னத பாட்டு 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிங்க. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். சாலமோன் பாடின உன்னத பாட்டு. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராகனா, இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வர்றதுதான் அந்த முத்தம். அப்ப இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து நமக்கு என்ன வருது, நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய உன்னதமான சத்தியங்கள். பட் சபை என்ன சொல்லுது தெரியுங்களா? அவர் கொடுக்கிற சத்தியங்களை விட அவர் கொடுக்கிற அப்ரோச் இருக்கு இல்லைங்களா, ஓமைகளா பேசுறார், பாட்டா சத்தியம் கொடுக்கிறார், இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோங்களா? என்ன பிரதர், சப்ஜெக்ட் எடுத்தாவே தூக்கம் வருது கட்டாயமா. அதான் சொன்னேன், நமக்கு யாருமே இல்லை, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் நம்மளை கூப்பிடணும். ஆண்டவரே நீ எங்க கூட பேசுங்க, உங்க பேச்சை கேட்காம என்னால் இருக்க முடியல, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு வீட்டில் வேணாம், உங்களுக்கு புரியும், ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்க பேசலன்னா எனக்கு என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த ஒரு மனநிலை நமக்கு இருக்கு. இப்போ வாரத்தில் ஒரு 4 நாள் நம்ம படிக்கிறோம் நிறையா, அதை தவிர இண்டிவிஜுவலாக நம்ம படிக்கிறோம். படிக்கல அப்படின்னா அந்த கேள்வி ஒரு நாள் கேப் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சகோதரன் தான் நிச்சயமிக்கப்பட்ட ஒரு சகோதரி கிட்ட ஒரு நாள் பேசாம இருப்பாரா? இல்லை ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட ஒரு நாள் பேசாம இருப்பாரா? கட்டாயமா பேசாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இவங்களை விட்டா வேற யாரையும் தெரியாது. அப்ப நம்ம கெதி என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து தான், அவர் சத்தியம்தான், அவர் நம்ம கூட ஒட்டிகிட்டே இருக்கணும், அவர் இல்லைன்னா நம்ம செத்துருவோம். அதான் அந்த வசனம் சொல்லுது, அவர் தமது வாயின் முத்தத்தால் என்னை முத்தமிடுவாராக. அவர் அரவணைக்கிறார் இல்லைங்களா நம்மள. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு, கோழி தன் குஞ்சுகளை அரவணைக்கிற மாதிரி எவ்வளோ டைம். இன்னைக்கு நம்ம எவ்வளோ டைம் தவறு பண்றோம், ஆனா அரவணைக்கிறார் கிறிஸ்து. அதுதான் அந்த அரவணைப்பு. அந்த அரவணைப்பு அவர் கொடுக்குற சத்தியத்தில் இருக்கிற அந்த வே ஆஃப் அப்ரோச் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமா. நம்ம மனப்பூர்வமா சொன்னோம்னா நம் கிறிஸ்துவோடைய மனவாட்டி. இல்லை பிரதர் ஏதோ சப்ஜெக்ட் தான் போகுது அப்படின்னம்னா ஒரு கொஸ்டின் மார்க் நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த வசனம் 1 பாட்டு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அடுத்து இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒரு வர்ணனை நம்ம கொடுக்கிறோம். என்ன கொடுக்கிறோம் பாருங்க. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் இயேசு கிறிஸ்துவோட பேரு ஊட்டுண்ட பரிமள தைலமா இருக்குது, ஆகையால் அநேக கன்னியர்கள். இதான சாலமோன் பாடுறது. நிறைய கன்னியர்கள் உங்களை என்ன பண்றாங்க? நேசிக்கிறாங்க. பட் அவர் யார் நேசிக்கிறார்? அதான் கொஸ்டின். நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறாங்க, கிட்டார் போடுறாங்க, ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க. பட் இயேசு கிறிஸ்து யாரை நேசிக்கிறாங்க? அதாங்க கேள்வி. ஸோ இந்த வசனத்தை 1 by 1 என்ன பண்ணலாம்னா பிரிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த பரிமள தைலம் அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி எங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா பைபிள்ல? இதுக்கு முன்னாடி. ஸோ பரிமள தைலம் மாதிரி ஒரு தைலம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இல்லை, யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல் 25. பிரதான ஆசாரியனை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாக அந்த ஒரு தைலத்தை வந்து எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கறதுக்குரிய ஒரு விளக்கம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும். சோ ஃபர்ஸ்ட் வெள்ளை போலம் எடுத்துக்கறாங்க. சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் இடையையும். அடுத்து சுகந்த கருவாப்பட்டையும் எடுத்துக்கறாங்க. சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும். வசம்பு எடுத்துக்கறாங்க. அடுத்து லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடையையும். ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகி சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. சோ ஒரு பிரதான ஆசாரியன் தன்னை அவர் அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தைலம் ரெடி பண்ணி அவர் தலையில என்ன பண்ணுவாங்க? ஊத்துனாங்கன்னா அவர் பாடி ஃபுல்லா வந்து அது வலியும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த வசனத்துக்கு எப்படி சூட் பண்ணலாம்னா இயேசு கிறிஸ்துக்கும் அப்படிதான். அதான் அந்த வசனம் படிச்சோம். உமது பரிமள தைலங்கள், அவரு கிட்ட இருக்கக்கூடிய அந்த தைலம் ரொம்ப வாசனை உள்ளதா இருக்கு. ரெண்டாவது அவருடைய பேர் கூட அதான் வசனம் ஊட்டுன்ற பரிமள தைலம். ரெண்டு பார்க்கணும். முதல்ல அவர்கிட்ட இருக்கிற தைலம் என்ன, அவர் பேருக்கு என்ன விஷயம் பார்க்கணும். மூணாவது இந்த 2 ரீசன் தாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா கன்னியர்களும் உண்மை நேசிக்கிறாங்க. விச் மீன்ஸ் என்னன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏன் நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த 2 ரீசன் உள்ள ஒளிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு டேபிள் போடலாம். ஏன்னா இந்த ஒரு வசனம் மட்டுமே ஒரு தனி சப்ஜெக்டா நம்ம கேட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கு சப்ஜெக்டா. இது ஃபுல்லா வந்து தேவனுடைய ஒரு திட்டத்துக்குள்ள இருக்கு. ஸோ இது புரிஞ்சுக்கிற மாதிரி கமெண்ட்ரியிலிருந்து ஒரு சின்ன விளக்கம். இந்த வெள்ளைப்போளம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எஸ்தர் சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சிருப்போம். 3 முறை வந்து அவங்க வந்து சுத்தம் பண்ணப்படணும், அப்புறம் தான் ராஜாவுடைய அரண்மனைக்கு போக முடியும். ஸோ வெள்ளைப்போளம் வந்து கசப்பு தன்மை உடையது. ஸோ இது நம்ம இயேசு கிறிஸ்துவோட மரண டைம்ல கூட கொண்டு வருவார் நினைக்கிறேன் ஒரு சகோதரன். ஸோ இந்த கசப்புத்தன்மை இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற குணலட்சணத்துல சபைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஏன்னா அதான் சொல்றாங்க, உங்க கிட்ட இருக்கிற தைலம், உங்க கிட்ட இருக்கிற பேர், உங்களுடைய பேர்ல இருக்கக்கூடிய அந்த பரிமள தைலம், இதனாலதான் எல்லாருமே உங்களை என்ன பண்றாங்க, சொல்ல போனா லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 2 விஷயம் என்ன இயேசு கிறிஸ்து கிட்ட? ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இருக்கிற அந்த பரிமள தைலம் என்ன, அவருடைய நாமத்தில் இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த ஒரு தைலம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த பரிமள தைலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய 4 பொருள் இப்ப பாக்குறோம். முதல் வெள்ளைப்போளம், ஒரு கசப்பு. ஸோ இது எதற்கு அப்படியே அப்ளை பண்ணலாம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள பிதாவாகிய தேவன் வச்ச ஒரு சகிப்பு தன்மை. ரைட் ஃப்ரம் அவர் சின்ன வயசுல இருந்து ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறத்திலிருந்து அநேக விதமான சூழ்நிலைகளை அவர் கடந்தார். நம்ம படிக்கிறோம், இந்த ஊர்ல பிச்சைக்காரனா இருந்தேன், என்ன பண்ணிட்டீங்க பணக்காரனா. வசனம் கொரிந்தியர் 6:8 படிக்கிறோம் இல்லைங்களா? இந்த உலகத்தில் அவர் வந்து தரித்திரராகி நம்மளை ஐஸ்வர்யவனாக்குனார்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அதான் இந்த மாதிரி சொன்னார். ஸோ அதுக்கு என்னெல்லாம் அவர் கஷ்டப்பட்டார், நம்ம மேல அவரோட போகணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் சகிச்சார். இன்னைக்கு நமக்கு விரோதமாகவோ இல்ல நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம கிட்ட சகிப்புத்தன்மை இருக்கா? ஏன்னா பின்னாடி அடுத்த சாப்டர்ல பார்க்கும்போது கிறிஸ்துவ சபையை ஒண்ணுன்னு பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அந்த கருவாப்பட்டை என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு எவர் கிரீன், ரொம்ப பசுமையா இருக்குமா. ஸோ அதனுடைய குணலட்சணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே மாறாது,
தன்னுடைய நிலையிலிருந்து. இதுவும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வச்சார். அவர் காமிச்ச அன்பு பாருங்களேன், எங்கேயாவது மாறி இருக்கா? யூதாஸ் காரியத்தை எப்படி நேசித்தாரோ அதே போலதான் மற்ற 11 பேரையும் அவர் நேசித்தார். ஸோ அதே போல தன்னை தேடி வர எல்லாருக்கும் அன்பு செலுத்தினார். ஈவன் சமாரியன் ஒரு பாடத்தில் பார்த்துருக்கோம். எங்கேயுமே தேவன் கொடுத்த கேரக்டர் எங்கேயும் லாஸ் பண்ணல அவர். பட் நம்ம அவருடைய பிள்ளைகள், அவருடைய சரீரம், அவருடைய மனவாட்டி, அவருடைய அஸ்திபாரத்தில் வந்துட்டு இருக்கோம். ஒரு கொஸ்டின். மூணாவது, அந்த வசம்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போதான் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம், ஒரு நாணல் மாதிரி இருக்குமா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இசைந்து வந்து கொடுக்குமா. ஒரு சில காற்று அடிக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் நாணல் மாதிரி செயல்படும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அதை தனியாக எடுத்து அப்படின்னாங்க. ஸோ இதற்கு என்ன ஒரு குணலட்சணம் கொடுக்குறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து எவ்வளவோ பாடுகளை சகிச்சார் இந்த பூமியில். எல்லா பாடுகளுக்குள்ளேயும் தன்னை என்ன பண்ணார்னா உட்புகுத்திட்டே போனார். எங்கேயும் போய் நான் தேவனுடைய குமாரன், என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது சொல்லல. கொட்டுறியா தாராளமாக கொட்டி, இதுக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம எவ்வளோ சூழ்நிலைகளில் கடந்து போகும்போது ஏதோ ஒரு சூழ்நிலை கட்டாயமாக சுயநலம் இருக்கும், எல்லாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அந்த இடத்துல தேவன் நமக்கு பரிசுத்தாவி கொடுப்பார், அதை வந்து நீ விட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சூழ்நிலையில எந்த அளவுக்கு நம்ம இசைந்து கொடுக்கிறோம். அதான் சபையை குறித்து சொல்லும் போது இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து அவருடைய ஒரு விஷயத்தை நிறைவேற்றணும்னு பார்க்குறோம். நாலாவது இந்த லவங்கப்பட்டை. ஸோ இதை வச்சு நிறைய வந்து பர்ஃப்யூம்ஸ் வந்து அவங்க ஜென்ரேட் பண்றாங்களாம். ஸோ இதற்கு என்ன விளக்கம்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா தேவன் கையில சரண்டர் பண்ணும்போது கூட தேவனுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லா இருந்துச்சான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை திங்க் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ள போகலாம். சங்கீதம் 133 சங்கீதம் 2 வசனம். ஸோ இந்த ஒரு பரிமள தைலம் ஏன் இவ்வளவு நேரம் நமக்குள்ள இருக்கான்னு கேட்டேன் தெரியுங்களா? 133 சங்கீதம் 2 வசனம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சோ பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் யார் அடையாளப்படுத்துறாருன்னா கிறிஸ்துவையும் சபையும் அடையாளப்படுத்துறாரு ஒரு கோணத்துல. சோ இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த சகிப்புத்தன்மை, மாறாத்தன்மை, குணப்படுத்துற ஒரு தன்மை, சுகந்த வாசனை, ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது தன்னை அந்த சூழ்நிலைக்காக தேவனுடைய திட்டத்துக்காக கொஞ்சம் கீழே குனிஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய தன்மை அவருக்குள்ள இருந்துச்சு. எல்லா சூழ்நிலையிலும் கரெக்டா இருந்தார். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிரதான ஆசாரியர் ஆரோன் தலையில தேவன் ஒரு தைலத்தை ஊத்துறாரு, அது அவருடைய அங்கில வடிஞ்சு கீழே பாதம் வரைக்கும் வருதுன்னு படிக்கிறோம். இப்ப பாதம் கீழே யார் இருக்காங்க? நம்ம இருக்கோம். அப்போ மேல இருக்கிற கேரக்டர் நமக்குள்ள இருக்கணும் இல்லைங்களா? அதுதான் அந்த 4 பாத்தம், வசம்பு, இதெல்லாமே லவங்கப்பட்டேனா. ஸோ நமக்குள்ள இருக்கா? டெஸ்ட் பண்ணலாம். ஒன்றும் கேள்விக்கு பதில் தெரியல. இயேசு கிறிஸ்துவுல இருக்கக்கூடிய 2 விஷயம் எல்லாரையும் அவர் வந்து நேசிக்க வைக்குதான். அந்த அளவுக்கு அவருக்குள்ள இருந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் பார்த்துருக்கோம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை இல்லைங்களா? உதாரணம் 2-3 சொன்னாங்க சகோதரர்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது. உலக பிரகாரமா ஒரு சகோதரிக்கு வந்து ஒரு சகோதரனை பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்யாணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னென்னலாம் பார்ப்பாங்க? ஃபர்ஸ்ட் உலக பிரகாரமா, நீங்க நம்மளை நினைச்சிட்டு எதுவும் சொல்லிடக்கூடாது, அதாவது நம்ம ஐக்கியத்தில் ஜென்ரலா உலக பிரகாரமா ஃபர்ஸ்ட் அந்த சகோதரன் என்ன நிலைமையில் இருக்காரு, அவர் படிச்சிருக்காரா, அவர் கரெக்டான ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காரா, ஃபேமிலி எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு, எல்லாம் கேட்பாங்க இல்லைங்களா? இப்போ சபை சொல்லுதான் இயேசு கிறிஸ்துவை ஏன் எல்லாரும் நேசிக்கிறாங்கன்னா, இந்த எல்லா குவாலிட்டியும் உள்ள ஒரு மணவாளன் எப்படி இருப்பார் இந்த உலகத்துல, அதை விட இருக்கார். இந்த சகிப்புத்தன்மை இந்த உலகத்துல யாராவது காமிக்க முடியுங்களா? எவ்வளவோ கடவுள் இருக்காங்க, காமிக்க முடியுமா? அவர் மாறாத ஒரு தன்மையில் இருக்கார், எந்த சூழ்நிலையிலும் தன்னை மாத்திக்கல. வேற யாரா இருக்காங்களா அந்த மாதிரி? நம்ம இருக்கோம், விசுவாசிக்கலாம். அடுத்து அவர்களுக்கு எல்லா கேரக்டருங்க, இந்த கேரக்டர்ல அவர் கரெக்டா இருக்கனாலதான் எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிருக்கு. சாதாரண ஒரு மற்ற மதத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட அவர் ரொம்ப பணிவா இருக்காருங்க. அவர் கடவுளால எங்களுக்கு தெரியாது, பட் அவர் ஒரு நல்ல மனுஷன். ஏன் சொல்றாங்க? அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பண்புகள் கடைசி வரைக்கும் மாறல. இதைத்தானே எதிர்பார்க்கிறாங்க ஒரு ஃபேமிலியில ஒரு விஷயம் எடுக்கணும் அப்படின்னா. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். ஸோ இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பரிமள தைலம் ஈக்குவல் தேவன் அவருக்கு அந்த நாளில் கொடுத்த அந்த ஒரு பரிசுத்த ஆவி. இதுதான் எல்லாரையும் ஈர்க்குதான். சொல்லுவாங்க இல்லைங்களா,
ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துவ எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறாங்க, விச் மீன் சபை நேசிக்குது அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா. ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு பந்தத்தை ஒரு நேசிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இந்த காரணம் இயேசு கிறிஸ்துவிட்ட வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் கொடுத்த அந்த ஒரு பரிசுத்த ஆவிய தனக்குள்ள வச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கைய அப்படியே தேவன் எப்படி எதிர்பார்த்தாரோ அதே மாதிரி கொண்டு போனாராம். இது ஃபர்ஸ்ட் ஒரு காரியம். ரெண்டாவது என்ன படிச்சுங்க, அதே சாலமோன் எழுதின உன்னத பாட்டுல 1ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனம் செகண்ட் பார்ட். சோ உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கிறது. ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் என்ன? நிறைய இருக்கு, அப்படியே வரிசையா சொல்லிடுறீங்க. நமக்கு தெரிஞ்சு எல்லா பாயிண்ட்டுமே செட் ஆகும். இம்மானுவேல் அப்படின்னா தேவன் உங்களோடு இருக்கார், எல்லாமே இருக்கு. இதுல கிறிஸ்து அப்படின்னு என்னங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஸோ அதுதான் கீழே நம்ம பார்க்குறோம். ஒரு பரிமள தைலத்தினால அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்படிங்கிறதா இந்த ஒரு பர்டிகுலர் வசனம் சொல்லுது. ஸோ இந்த ரெண்டு கேரக்டரும் தான் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் நேசிக்க வைக்குதான். நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் நேசிக்கிறாங்க? ஒட்டுமொத்த உலக ஜனங்கள், அது கூட வேணாம், கிறிஸ்தவர்கள் எல்லாமே. அதான் இந்த வசனம் சொல்லுது, கன்னியர்கள் உங்களை என்ன பண்றாங்க? நேசிக்கிறாங்க. அதுக்கு ரெண்டு ரீசன். தேவன் கொடுத்த பரிசுத்தாவியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் அதை உருவாக்கும் போது அது தனக்குள்ள வச்சு கடைசி வரைக்கும் சஸ்டெயின் பண்ணார், அப்பதானே பிடிக்கும் எல்லாருக்குமே. ரெண்டாவது விஷயம், தேவன் கொடுத்த அந்த ஒரு நாமம் கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இது இருந்து மாறினாரா? கடைசி வரைக்கும் மாறல. சோ இந்த ரெண்டு கேரக்டர் தான் கன்னியர்களுக்கு இயேசு கிறிஸ்துவ ரொம்ப பிடிச்சிருக்கான். யார் அந்த கன்னியர்கள்? இப்பதான் சொன்ன உலக ஜனங்கள்லாம் பொருந்துமா? பொருந்தாது. உலக கிறிஸ்தவர்கள் பொருந்துமா? டிஸ்கஸ் பண்ணோம், பொருந்தாது. வார்த்தையிலே இருக்கு. உலக கிறிஸ்தவர்களுக்கு என்ன தெரியுங்களா பேரு? ஒரு வேசி அப்படிங்கிற ஒரு மார்க்கம் படிக்கிறோம், பாபிலோன். ஸோ அங்க இருக்கிறவங்கள பைபிள் எப்படி சொல்லும்? ஸோ அவங்களுடைய பிள்ளைகள்னா அவங்களுக்கு ஒரு கன்னிகைன்ற பட்டம்லாம் கொடுக்காது. அப்ப யார் தான் கன்னிகள்? அதான் வசனம் சொல்லுது, கற்புள்ள கன்னிகைகளாக. இந்த சத்தியத்துக்குள்ள கிறிஸ்துவோட உடன்படிக்கை பண்ணின பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவ பிடிக்குமா? யாருக்கும் பிடிக்காது. இப்ப நீங்க சொல்லுங்க, நமக்கு இயேசு கிறிஸ்துவ பிடிக்குமா? இந்த அளவுக்கு பிடிக்குமா? கொஸ்டினே மாத்திரம். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவருக்குள்ள இருக்கிற கேரக்டரை அப்படியே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டார். எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான வேலை தெரியுங்களா? தான் படைச்ச மனுஷன் தன்னை திட்டுறான், தன்னை கொட்டுறான், ஆனா நின்னார் அமைதியா. இத பார்க்கும்போது சபை அந்த கன்னிகளுக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தான் எனக்கு வேணும், அட்மையர் பண்ணுது சபை. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவோட போதனைகளை படிக்கும்போது என்ன ஃபீல் பண்ணும் தெரியுங்களா? நமக்கு கிடைத்த மணவாளன் எவ்வளவு பெரிய ஒரு ஒண்டர்ஃபுல் மேன், அப்படிதான் ஃபீல் பண்ணும். அவரை குறிச்சு ஒவ்வொரு வார்த்தை வேதத்துல ஒவ்வொரு வசனம் படிக்கும்போது கூட இவ்வளவு பெரிய ஒரு மணவாளனுக்கு நாம் நிச்சயிக்கப்பட்டிருக்கோமா, நாம் பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மள உள்ள இருந்து என்ன பண்ணணும், அப்படி தூண்டணும். கிறிஸ்துவோட மனவாட்டியை அழைச்சிருக்காரு, யாருக்குமே கிடைக்கல இந்த வாய்ப்பு, நம்ம கிடைச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு உணர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அடுத்த ஒரு வசனத்துக்குள்ள போலாங்களா? உன்னத பாட்டு வசனம் படிச்சிடலாம். அந்த சுகந்த வாசனைக்கு எபேசியர் 5:2. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். சோ இயேசு கிறிஸ்துவ நாம், அதான் அந்த வசனம், கிறிஸ்து நமக்காக. ஏன் சபை நேசிக்குதுன்னா, முதல்ல அவர் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காமிச்சிட்டார். இதை பார்க்கும் போதெல்லாம் சபைக்கு ஒரு ஃபீலிங் உள்ள ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு, அட்மிட் பண்ணிட்டே இருக்கோம் அவங்கள, இயேசு கிறிஸ்துவ நம்ம நேசிச்சுட்டே இருக்கோம். கடைசியா அந்த ஒரு பர்டிகுலர் கன்னிகைகள் கூட யாருன்னு பார்த்துடலாம். ஸோ அந்த வெர்ஜன்ஸ் யாருன்னா நம்ம ரெவலேஷன்ல படிக்கிறோம், கிறிஸ்துவோட இருக்கக்கூடிய அவருடைய உண்மையான சபை, அவங்க மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவ நேசிக்க முடியும். நம்ம வேணா ஒரு சேலஞ்ச் பண்ணலாம், நமக்குள்ளேயே சேலஞ்ச் பண்ணலாம். நம்ம இயேசு கிறிஸ்துவ உண்மையானுமே நேசிக்கிறோமா இல்ல நடிக்கிறோமா அப்படிங்கிற நம்ம மனசுக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் நமக்கு தெரியும். வசனம் சொல்லுது, கன்னியர்கள் உங்களை நேசிப்பாங்க அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை நம்ம உலகத்துக்குள்ள போய் ஒரு கரைப்படுறோம் தெரிஞ்சு, அதுக்கு நம்ம மன்னிப்பே கேட்கல, பாவ மன்னிப்பு வாங்கல, நம்ம கன்னியர்களா? நமக்கு பேர் பைபிள் வேற மாதிரி சொல்லும், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அது யாக்கோபு சூப்பரா சொல்லுவார் வேற ஒரு வார்த்தையில், நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். ஸோ ரொம்ப அசிங்கமான ஒரு வார்த்தை,
தேவன் யூஸ் பண்றாரு. ஏன்னா தன்னுடைய பிள்ளைகள் கன்னிகைகளா இருக்கும். அப்ப நம்ம எந்த வகையிலும் கரைபடக்கூடாது. இந்த கன்னிகைகள் தான், அந்த 1,44,000 பேர் தான் இயேசு கிறிஸ்துவை உண்மையா நேசிக்க முடியும். இப்ப சொல்லுங்க, நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னா நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு கிருபை கொடுத்துருக்கணும் தேவன். நம்ம கரைப்பட்டாலும் அவர் மன்னிக்கிறங்கிறாரே. என்கிட்ட என்ன பண்ணுங்க, வந்து ஆண்டவரே நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னா போதும், மன்னிச்சிடுறாங்க. ஸோ அந்த வாய்ப்புக்குள்ள வர்றதே ஒரு பெரிய விஷயம் பார்க்கணும். அதே உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்றோமா, நம்ம சொல்றோமா, ஃபர்ஸ்ட் வசனம் மட்டும்தான் சாலமோன் பாடினாருன்னு எழுதிருந்துச்சு, மீதியெல்லாம் சபை தான் பேசிட்டு இருக்கு. என்ன பண்ணுங்க, இழுத்துக்குங்க, உங்க கூடயே ஓடி வரோம். அவர் இழுத்து பல வருஷம் ஆச்சு இல்லைங்களா? சரி படிக்கலாம் தொடர்ந்து. ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். சோ நாம் இயேசு கிறிஸ்துவோட அந்த ஒரு அழைப்பு, அந்த இதுக்குள்ள போறோம். அடுத்தது, நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம், திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். சோ இங்கே அகைன் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு நேசம் வந்து அன்கம்பேரபிள், எது கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது, உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். சோ இதுவும் அதேதான். யார் மாத்திரம் தான் இயேசு கிறிஸ்து உண்மையா நேசிக்க முடியுங்களா? உத்தமர்கள். வசனம் படிக்கிறோம், மத்தேயுல ஒரு உவமை சொல்றார், நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. ஸோ இந்த ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ இதுல ஒவ்வொரு பாட்டா எடுக்கலாம். இழுத்து கொள்ளுதல், வேதத்தில் இருக்கிற வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஸோ நம்ம சொல்றோமா, என்ன பண்ணுங்க பாருங்க, லிட்டரலாவே பாருங்களேன். ஒரு மனவாட்டி ஒரு மணவாளன் கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதான் கிறிஸ்துவ சபையும். நம்ம என்ன சொல்றோமா, நான் உங்க கூடயே இருக்கணும், என்ன பண்ணுங்க, கூட்டிட்டு போங்க, நான் உங்க கூடயே வரேன், கடைசி வரைக்கும் உங்க கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சபை கிறிஸ்துவை பார்த்து ஒரு உணர்வு பூர்வமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. பட் இங்க சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியும், நம்ம இழுன்னு இழுக்கிறோம் மீட்டிங் இருக்குன்னு. பட் தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு உள்ளான ஒரு அன்பை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமா மீட்டிங் இல்லைன்னா கூட நம்ம படிப்போம் வீட்டில் உட்காந்து. ஏன்னா நமக்கு யாருமே இல்லையே, எல்லாம் நேற்று செத்துட்டாங்களே, நம்ம கிறிஸ்து மட்டும்தான் இருக்காரு. ஸோ அந்த ஒரு சிந்தை நமக்கு எப்பவுமே இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமா இந்த வசனம் நமக்கு தான் எக்ஸாக்டா, என்னை இழுத்துக்குங்க நான் கூட இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அவர் சொல்லிட்டாரு, எங்க அப்பா ஒருவரை இந்த திட்டத்துக்குள்ள அழைக்கலைன்னா யாரும் வர முடியாது, அழைச்சிட்டாரு நம்மள. இப்ப கிறிஸ்துவும் சொல்றார், நான் மரிச்சா நீங்களே என் கூட வந்துருவீங்க அப்படின்னு. வாசிக்கலாம், யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். அவர் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு திரும்பி வந்தாச்சு. சோ எல்லாரையும் அவர் அழைத்துக் கொள்ற நேரம் வந்துருச்சு. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து கூட தான் போயிட்டு இருக்கோம். இப்ப எங்க இருக்கோம்னா, என் வீட்டு, அதான் அவர் வீட்டு அறைக்குள்ள என்ன கூட்டிட்டு போனார், கூட்டிட்டு வந்துட்டாரு இல்லைங்களா? இப்போ அந்த ஃபெலோஷிப்ல தான் இருக்கோம். பட் இப்ப வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உமது நேசம் வந்து திராட்சை ரசத்தை பார்க்கலும் அதிக இன்பமா இருக்குன்னு படிக்கிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு, டாக்டரின் இருக்கு, கிறிஸ்து அன்பு செலுத்தினாருன்னு. பட் அதை வெளிப்படுத்தி காமித்த அந்த விதம் தான் அந்த ஒரு விஷயம், அந்த நேசம். இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் செய்ய முடியாத ஒரு காரியம் பண்ணார் இயேசு கிறிஸ்து, அன்கண்டிஷனல் லவ். இல்ல என்னன்னா, இது நம்ம சப்ஜெக்டா கூட பார்க்க வேணாம், என்ன சகோதரர் கேள்வி இருக்கிறாருன்னு. இது நம்ம உண்மையாலுமே இயேசு கிறிஸ்துவ நேசிச்சோம்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு மனக்குமரலை வெளிப்படுத்த தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். ஸோ என்ன பண்ணார் இயேசு கிறிஸ்து, நமக்கு நம்ம பாவங்களை மன்னிச்சார். ஸோ இந்த உலகத்துல செய்ய முடியாத நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர். யாராவது தனக்கு ஒரு ரிவார்டே பின்னாடி வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் விற்பாங்களா? சபை கூட அந்த நிலைமையில தான் இருக்கு. பட் ஆனாலும் சபைக்கு தேவன் ரிவார்டு கொடுக்குறாரு, என்னுடைய சிங்காசனத்துல நீங்க உட்காருவீங்க, நான் ஜெயிச்ச மாதிரி ஜெயிச்சனா. ஆனா கிறிஸ்துவுக்கு எதுவுமே இல்லை. தேவன்லாம் சொல்லல, நீ கீழே போய் செத்துட்டீன்னாப்பா உன்னை என்ன பண்றேன்னா அழியாமைக்குள்ள கொண்டு போறேன், என்னுடைய நேச்சர்ல நீ வருவேன் சொல்லலையே. என்னுடைய ஒரு திட்டம் நிறைவேறணும் பூமியில. யார் போறது? போனா என்ன செலவாகும் தெரியாது, எவ்வளவு நேரம் இருக்கும் தெரியாது.
என்ன சூழ்நிலையும் தெரியாது. நம்ம பாஷையில சொல்ல போனா ஃபேன் இருக்குமா, சேர் போடுவாங்களா, போனா ஏதாவது டீ குடிக்க கொடுப்பாங்களா, எல்லாமே இருக்கு. ஸோ எதுவுமே தெரியாது. ஆனா வந்தார் இல்லைங்களா, அதுதான் அன்பு. இன்னைக்கு நம்ம கிட்ட அது இருக்கா? நம்ம எல்லாருக்கிட்டேன்னா கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை. ஸோ இந்த ஒரு நேசம் தான் நம்மளை அவர் பின்னாடியே போக வைக்கணும். ஸோ அந்த நேசத்தை பவுல் புரிஞ்சுக்கிட்டார், ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டார். பைபிள்ல அவங்கள மாதிரி உதாரணம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் அவர் ஒரு தனி ஸ்டைல். இப்போ இதோட ரிலேட்டடாவே கொடுக்குறாரு உதாரணம். நம்ம அநேக கல்யாணங்கள்ல படிக்கிற ஒரு வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 27 வரை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், எடுத்தோடனே ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியத்தை எக்ஸாம்பிளா வைக்கிறார். எப்படி ஒரு கணவன் ஒரு மனைவி இல்லைங்களா, சொல்ல போனா ஒரு தேவனுடைய திட்டத்துல ஒரு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான விஷயம் ஆதாம் ஏவாளை இணைச்சது. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அன்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல. அதான் சொல்றாரு, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டா வசனம் சொல்லுது, படிங்க. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. சோ எப்படி ஒரு கணவன் தான் நேசிக்கிற தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய அன்பை செலுத்துறாரோ அதை விட தான் சொல்லணும், அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்ம நேசிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரே உதாரணம், ஒரே வெளிப்பாடு சிம்பிளா புரியணும்னா, நாம எவ்வளவு அசுத்தத்துல இருந்தாலும் பரிசுத்தமா அவர் முன்னாடி போய் நிக்கணுங்கிறதுக்காக தன்னை கிழிச்சு தன்னுடைய ரத்தத்தை எடுத்து அப்படியே நம்ம மேல தெளிச்சிருக்கார். நம்ம டேபர்நாக்கிள் எல்லாம் பாக்குறோம், அந்த இளம் காலை அடிக்கப்பட்டு ரத்தம் தெளிக்கப்படணும், சும்மா இல்ல. சோ இயேசு கிறிஸ்து இதை நிறைவேற்றணும் இல்லைங்களா. கடைசியா தன்னுடைய விழா எலும்புல குத்துனா அவரு போர் சேவகன், பிளட் எல்லாம் வெளியே வருது. ஏன் கொடுத்தாரு? சிம்பிளா செத்துருக்கலாம்ல. ஸோ அவருக்கு என்ன தெரியுங்களா ஆசை? ஸோ இந்த உலகத்துல எவ்வளவோ ரிலேஷன்ஷிப் இருக்கு, இதை ஒரு நாளும் ஒரு மனுஷனும் நம்மளுடைய பந்தத்தோட கம்பேர் பண்ணிடக்கூடாது. எல்லாத்தையும் விட ஒரு ஒண்டர்ஃபுல் ஒரு ஹிஸ்டரியா இருக்கணும்னு இயேசு கிறிஸ்து ஃபீல் பண்ணார். தன்னுடைய பிள்ளைகள் மேல அவர் வச்சிருக்கிற ஒரு நேசம். இந்த உலகத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு, எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட ஒரு இன்ச்சு கூட வராது, நமக்கே தெரியும். அந்த அளவுக்கு அன்பு செலுத்தினார். அதுக்கு தான் வசனம் இருக்கு, தாம் அதை படிக்கலாம். 26ஆம் வசனம், தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு. ஃபர்ஸ்ட் நம்மளை பரிசுத்தமாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் தேவனே? என்னன்னா தேவன் சொல்லியிருப்பாரு, உங்க ரத்தத்தை என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். சரி கொடுக்குறேன் தேவனே அப்படின்ட்டு. அடுத்தது, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இப்போ இயேசு கிறிஸ்து இமேஜின் பண்ணுங்க, நம்ம இமேஜின் பண்ணலாம், ஒரு 5 செகண்ட் யோசிக்கலாம். இப்போ பரலோகத்துல தேவன் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார் கிறிஸ்துவோட. நீ போய் பூமியில கஷ்டப்படணும், தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. பட் அவர் என்ன நினைச்சு இந்த பூமிக்கு வந்திருப்பார் தன்னுடைய முதலாம் வருகையில? நம்ம நார்மலா ஒரு இடத்துக்கு போகணும்னாவே ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த மீட்டிங் நான் வரேன்னு வச்சுக்கோங்களேன், பர்சனலா எனக்கு ஒரு சுயநலம் இருக்கும். ஏதோ ஒரு மூலையில சேர் இருக்கும், நம்ம சேர்ல உட்காரலான்னு வருவோம். ஸோ இது எதுவுமே இயேசு கிறிஸ்துக்குள்ள இல்லை. அவர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, தன்னுடைய மனவாட்டி தான் அவர் கண்ணில் போட்டோ பிடிச்சி வச்சுட்டார். ஸோ நேசம் இருந்துச்சுன்னா அவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்க? பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க, சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்ப இயேசு கிறிஸ்துவோட நோக்கம் எல்லாம், என்னோட மனவாட்டி பரிசுத்தமாகணும், அவங்கள தூக்கணும் பூமியிலேருந்து மேல. அதுக்கு என்ன வேணாம் பண்ணிக்கங்க, நான் அடிச்சுக்குங்க, குத்திக்குங்க, ரத்தத்தை வெளியெடுத்துக்குங்க, கழுத்தை அறுத்துக்குங்க. தேவனுடைய திட்டம் இதுதான். தேவன் இப்படிதான் சொல்லியிருக்கார், இதை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம மேல வச்ச அந்த அன்பு தான் இந்த வசனம். இதை நம்ம டெய்லி உணரணுங்கிறக்காதான் உலக பிரகாரமாவே ஒரு பந்தத்தை நம்ம கொடுத்துருக்காரு, ஒரு கணவன் மனைவி. ஸோ ஒரு ஃபேமிலியில இருக்கும்போதே அந்த ஃபேமிலி என்ன ஃபீல் பண்ணும் அப்படின்னா, கிறிஸ்து நம்ம வெளிப்படுத்தி காமிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைன்னு பார்க்கணும். ஸோ அடுத்த ஒரு காரியத்துக்குள்ள போகலாம். அதே வசனத்தில் என்ன பார்த்தோம்னா, நாங்கள் உமக்கு முன்பாக களி கூர்ந்து மகிழ்வோம். இயேசு கிறிஸ்துவோட லவ்வை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓவர் ரிஜாய்ஸ் என்ஜாய் பண்ணுவோம். உலக பிரகாரமாவே அப்படித்தான் இல்லைங்களா? ஸோ அதை குறித்து சபை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சங்கீதம் 32:11. 32ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து நீதிமான்களே
மான்னாவே தெரியும் சிறப்பு. ஸோ நாம் நீதிமான்களா இருக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே. தான் பியூர் இன் ஹார்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ செம்மையான, அதாவது இருதயத்துல சுத்தமா இருக்கிறவங்களே, சபைதான் நம்மளை பத்தி தான் சொல்லுது. நமக்கு இருதயத்துல சுத்தம் இருக்கு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் சென்ஸ்ல வச்சுக்கலாம். நம்மளை பார்த்து சொல்லுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கம் இருங்கள். இப்ப நம்ம பண்றாங்களா? எல்லா அன்பையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இயேசுக்கு சொல்றார், அவர் சபை பண்ணும் என் மனவாட்டி. ஏன்னா நம்ம தான் பேசுறோம் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தே, என்னை கூட்டிட்டு போங்க, நான் உங்க கூடயே வந்துடுறேன், கடைசி வரைக்கும் உங்க கூடயே இருக்கேன், உங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து கம்பல் பண்ணல. ஸோ நாம் முழு மனசோட சொல்றோம். பட் இப்ப அதை பண்ணமா பண்ணலையாங்கிறது ஒரு கேள்வி. அதே உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல செகண்ட் பார்ட் 4ஆம் வசனம், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம், திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். இதே திராட்சை ரசம். ஸோ இயேசு கிறிஸ்து அவருடைய நேசம், அவருடைய அன்பு வே ஆஃப், அவர் எப்படி இந்த பூமியில இறந்தார் அப்படிங்கறது அந்த லவ் நம்ம மேல. ஸோ இதை பார்க்கும்போது அவர் சொல்லி கொடுத்த சத்தியங்களை விட அவர் தன் வாழ்ந்து காமிச்ச அந்த வாழ்க்கை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் நம்ம சொல்றோமா? யார் அந்த உத்தமர்கள்? மறுபடியும் சபைன்றீங்க. ரொம்ப கிறிஸ்துவ கஷ்டப்படுறார் சொல்ல போனா. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பேர் இருக்காங்க, ஒரு கணவன் மனைவினா, கணவன் நல்லா அன்பு செலுத்தி மனைவி கண்டுக்கவே இல்லைன்னா சந்தோஷமாவே இருக்கும்? கட்டாயமா இருக்காது. அப்போ ரெண்டுமே சந்தோஷமா இருக்கணும்னா ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒரே சிந்தனையில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான டாக்டரின், ஏன்னா கிறிஸ்து இருக்கார், அவருடைய சபை நம்ம அவரோட இருக்கணும் இல்லைங்களா? அதுதான் உத்தமர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். ஸோ அந்த உத்தமர்களை குறித்து தேவன் இன்னைக்கு கடைசி என்ன சொல்றாருன்னா, யார் அந்த உத்தமர்கள்? ஸோ வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. சோ கற்புள்ள கன்னிகைகள், இதெல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம். சோ கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இதாங்க அந்த வசனம் சொல்லுச்சு. நீங்க என்ன கூட்டிட்டு போங்க, உங்க கூடயே நான் வர்றேன். ஃபீல் பண்ணுது சபை, நம்ம தான் சபை ஃபீல் பண்ணணுமே, ஃபீல் பண்ணணும். தேவன் அதை எதிர்பார்க்காரு. நீங்க என்ன கூட்டிட்டு போங்க, உங்க கூடவே இருக்கு. அதான் வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர் பின்னாடியே போகணும். அந்த இறுக்கமான வாசல், நமக்கு வர்ற சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் எதுவா இருந்தாலும் அந்த இடுக்கமான வாசல்ல உட்பிரவேசிக்கிறவங்க தான் அந்த உத்தமர்கள். அடுத்தது, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. உத்தமர்கள் லிட்டரலா தமிழ்ல நம்ம இதுல என்ன சொல்லுவோம்னா, சுத்தமா இருப்பாங்க, பொய் பேச மாட்டாங்க. அதான் சபை குறிச்சது. இவர்கள் வாயில் கபடம் காணப்படவில்லை. எங்க போயிட்டு வந்தேன்? இங்கதான் போயிட்டு வந்தேன் சொல்லலாம். சோ இவர்கள் வாயில் என்ன இருக்காதுன்னா கபடம் இருக்காது. இந்த உத்தமர்கள் குறித்து தான் வெளிப்படுத்தல் 14:1 பார்க்கும்போது, சியோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த ஒரு சியோன் மலையில தங்கள் பிதாவின் நாமம் நெற்றிகள்ல தரிக்கப்பட்டிருந்த 1,44,000. சோ அந்த அழைப்புக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டிருக்கோம், எவ்வளவோ காரியம் பண்றோம். ஆனா அந்த அழைப்புக்கு இருக்கிற பிரதான கேரக்டர் என்னதான் இந்த வசனம் சொல்லுது, அவங்க கிட்ட கற்பு இருக்கும். அவங்க உலகத்தோட கரைப்படுத்திக்க மாட்டாங்க, அவர்கள் உத்தமர்களா இருப்பாங்க. ஸோ அவங்க எங்கேயுமே போய் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு தேவன் கொடுக்குற ஒரு எச்சரிப்புன்னு பார்க்குறோம். ஸோ நாங்கள் எங்க கூப்பிட்டாலும் உங்க கூட போவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா 4ஆம் வசனத்துல. இப்போ இயேசு கிறிஸ்து எங்க எங்களை கூப்பிடுறாரு? அவர் போன இடத்துக்கு நம்மளை கூப்பிடுறாரு, அவர் ரூமுக்கு, ராஜா அரண்மனைக்கு. அவர் எங்க போனாருங்க? நான் ஜெயம் கொண்டு எங்க அப்பாவோட வீட்டில் இருக்கேன், நீங்க என்னோட ரூட்லயே என்னுடைய பாதை சூட நீங்க பின்பற்றி வந்தீங்கன்னா நான் எங்க போனோம்னோ அங்க நீங்க வந்துடலாம். ஸோ நம்ம சொல்றோமா? இந்த உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. இன்னொரு வசனம் வாசிச்சு இந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என்னை இழுத்துக் கொள்ளும். ஸோ என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வரும். அதாவது சபை கிறிஸ்துவிட்ட கெஞ்சுது, அப்படிதான் இல்லைங்களா வசனம்? என்ன பண்ணுங்க, இழுத்துக்குங்க. கிறிஸ்து சொல்றாரு, அப்படியே வயசு வருஷாவா இருக்கு இன்னைக்கு நம்ம நிலைமை. அவர் இழுத்துட்டு இருக்கார்.
நம்ம வந்து கொஞ்சம் தயங்குறோம், கொஞ்சம் ஒர்க் இருக்கனால. ஸோ என்னை இழுத்துக்கொள்ளும், நான் வரேன். அடுத்தது ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். ஸோ அந்த அறை தான் நம்மளுடைய இந்த ஒரு ஃபெல்லோஷிப். அடுத்தது நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். ஸோ இங்க வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இங்க யார் இருக்காங்க? இப்போ ஆவிக்குரிய கண்ணோட்டம் பாருங்க. இங்க யார் இருக்காங்கன்னா கிறிஸ்து இருக்கார், நமக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கார். ஸோ அவருக்குள்ள நம்ம மகிழ்ந்து களி கூறுவோம்னா அவருடைய சத்தியங்கள், அதான் ஆரோனுடைய தலையில ஊத்துன மாதிரி சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை பிரியமா இருக்கு. இதை ஃபீல் பண்றவங்க தாங்க மனவாட்டி. சோ இங்க வந்து நாங்க களி கூறுவோம். அடுத்தது திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உம்முடைய நேசம், நீங்க எங்க மேல வச்ச அன்பு, எங்களுக்கு எப்படி உயிரை கொடுத்தீங்க அப்படிங்கறத உங்க சத்தியங்கள் சொல்லி கொடுக்குது, டாக்டரின்ஸ். பட் இருந்தாலும் அதை நீங்க வந்து நிறைவேற்றினீங்க இல்லைங்களா, அதுதான் டாப் அப்படிங்கிறோமா நம்ம. அடுத்தது உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். சோ உத்தமர்களாகிய நாம் சபை. கஷ்டமா இருக்கும் ஒரு சில டைம் இந்த மாதிரி வார்த்தையை நமக்கு சூட் பண்ணும்போது. பட் தேவன் நமக்கு சொல்றார், பாசிட்டிவா பார்க்கலாம். உத்தமர்களாகிய நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களை நேசிக்கிறோம், நீங்க எங்க கூப்பிட்டாலும் நாங்க என்ன பண்றோம், வர்றோம். இதுதான் ஒரு சகோதரி ஒரு சகோதரன்ட்ட சொல்லுவாங்க, ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி ரெண்டு பேரும். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து கடைசியா நம்மளை எங்க கூப்பிடுறாரு பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை ஆகையால் கிறிஸ்து பேசுற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம தான் சொன்னோம், என்னை கூட்டிட்டு போங்க, நான் வந்துடுறேன் இயேசு கிறிஸ்து கூட, உங்க கூட வரேன் ஆண்டவரே கூட்டிட்டு போங்க அப்படின்னும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஆகையால் இவ்வளோ 4 வசனம் பார்த்தீங்க, நிறைய சப்ஜெக்ட் பார்த்தீங்க. ஸோ மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இப்ப நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ஸோ இப்ப இயேசு கிறிஸ்து பின்னாடி போகாததுக்கு 2 ரீசன் ஒருவேளை இருக்கலாம் நமக்குள்ள. ஸோ நமக்கு இருக்கிற பாரமும் நம்மளை சுத்தி இருக்கிற பாவத்தையும் தள்ளி விட்டுட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். ஸோ நாம் நமக்கென்று நியமித்திருக்காரு. இயேசு கிறிஸ்து போன வழியிலே போனா அவர் கூட போயிடலாம். அவர் கூட போனா அடுத்து என்னதாங்க, மேரேஜ். ஸோ இந்த உன்னத பாட்டுடைய முதல் ஒரு பாகம் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, சாலமோன் அந்த காலத்துல ஒரு பாடல் பாடியிருக்கார். அதுக்குள்ள தேவனுடைய திட்டம் இருக்கு. அந்த திட்டம் வந்து சாதாரணமா எழுதி வைக்கல தேவன். என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு டாக்டர் நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம், இங்க வந்து படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்குன்னா, ஒரு சகோதரன் வந்து பேசிட்டு இருப்பாரு, அந்த டாக்டரின் நல்லா கேட்போம், ஓ இப்படி இருக்க விஷயம், ஓ நம்ம கடைசி காலத்துல இருக்கோம், தேவன் இவ்வளவு காரியம் கொடுத்துருக்காரு. பட் இந்த சப்ஜெக்ட் அப்படி இல்லை. இங்க வந்து இயேசு கிறிஸ்து நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. ஒன்னும் பேச ஆரம்பிக்கல, பின்னாடி வரும். இப்ப நம்ம மட்டும்தான் இயேசு கிறிஸ்து பார்த்து பேசிட்டு இருக்கோம். இப்ப இயேசு கிறிஸ்துவே நேரா, அதான் சொன்னேன், நமக்கு யாருமே இல்லை, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம கூட பேசணும்னு ஆசைப்படுறோம். இப்ப மேல இருந்து 2 வார்த்தை சொன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கு இந்த புக்ல. என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கு சொல்லுவாரு. உன்னை லீலி புஷ்பத்துக்கு நான் ஒப்பிட்டு பேசுறேன். ஸோ அவர் நாம் கூட பேசுற அந்த ஒரு உணர்வுபூர்வமான வார்த்தைகளை நம்ம உணர்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்து பார்த்தோம்னா, கட்டாயமா கிறிஸ்து இவ்வளவு அன்பு வச்சிருக்காரா, இதெல்லாம் 10 சொல்ல போனா இவ்வளவு அன்பு வச்சிருக்காரா, நம்ம தகுதியே இல்லையே, பட் ஆனாலும் கூப்பிட்டுருக்காரு இல்லையா, நம்ம இன்னும் அதிகமா அவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை கட்டாயமா தேவன் கொடுப்பார். பட் எப்பன்னு கேட்டீங்கன்னா, நாம் உணர்ந்து இந்த ஒரு பகுதிகளை இங்கதான் படிக்கணும்ட்டு இல்லை, நம்ம வீட்டில் படிச்சாலும் கட்டாயமா ஆவிக்குரிய விஷயமா நம்ம திங்க் பண்ணோம்னா இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பார்த்த இந்த காரியத்தை நான் மனதில் வைத்துக்கொண்டு, கிறிஸ்து நம்ம மேல வச்சிருக்கிற அந்த ஒரு அன்பு, அந்த அன்பை புரிஞ்சுக்காம போறதுனாலதான் பல பிரச்சனை வருது உலகத்துக்குள்ள, சபைக்கும் அப்படிதான். ஸோ இயேசு கிறிஸ்து நம்ம மேல வச்சிருக்கிற அந்த அன்பை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு, அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத ஒரு உணர்வு பூர்வமா அவருக்காக வாழ்ந்து, ஸோ அவர் எப்படி பிதாவாகி தேவனை மகிமைப்படுத்தினாரோ அதே போல நாமும் மகிமைப்படுத்த தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.